ம மனிதர்கள் வந்து எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதை நோக்கி நம்ம போகணும். பெரும்பாலான மக்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க? எளிமையான வீட்டில் வசிக்கிறது பார்த்து பயப்படுறாங்க. ஒருவருக்கு தேவையான வீடு முதல்ல எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு தேவையான வீட்டோட அளவு வந்து ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீளம் கொண்ட ஒரு படுக்கை அறை, அப்புறமா ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. இதுதான் ஒருவருக்கு தேவையானது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். இதுதான் வந்து அந்த வீடு என்பதற்கான ஒரு விதிமுறை. இப்போ வந்து ஒரு குடும்பம் இருக்குது, 8 வயசுக்கு மேற்பட்டவங்க தனித்தனி வீட்டில் இருக்கணும். ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அதில் 4 பேர் இருக்காங்க 8 வயசுக்கு மேலே அப்படின்னா அவங்களுக்கு 4 வீடு. இது மாதிரியான வீடு 4 கொடுத்துடணும். ஒருவர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது. ஆனால் கணவனும் மனைவியும் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளணும்னா அதுக்குன்னு தனி ஒரு வீடு இருக்கணும். அந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இவ்வளோ இருக்கணும். ஒரு குடும்பம் இருக்குன்னா அதில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேர்த்துக்கும் தனித்தனி வீடு, இதெல்லாம் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ கணவன் மனைவி தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வீடு இருக்கணும். மற்றபடி ஒரு கணவனுடைய தனிப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட தனிப்பட்ட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. அது மாதிரி பசங்க வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அம்மா வீட்டுக்குள்ளே பசங்க போகக்கூடாது. அவங்களுடைய மகன் மகள் யாராக இருந்தாலும் போகக்கூடாது. இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா ஒருத்தருடைய வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த விதிமுறை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணுன்னா அந்த வீடு பெருசாக இருக்கக்கூடாது. வீடு சிறியதாக இருந்தால் தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களால் செய்ய முடியும். வீடு பெருசாக இருக்க போய் தான் வந்து வீட்டு வேலைக்காரங்களை வச்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. எல்லா வீடும் சின்னதாக இருக்கணும். அதுதான் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாதுங்கிற விதிமுறைக்கு என்னென்னா, இப்போ வந்து ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னா மகனோட வீட்டுக்குள்ளே அம்மா போகலாம் அப்படின்னா அம்மா போய் என்ன பண்ணுவாங்க, அந்த மகனுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. என்னப்பா துணி இருக்கா, எடுத்து நான் துவைச்சி தரேன் அப்படின்வாங்க. சமையல் பண்ணுமா அப்படி. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போ ஆண்கள் சோம்பேறியாகிறாங்க. பெண்கள் அடிமையாகும்போது ஆண்கள் சோம்பேறியாகிறாங்க. அப்போ ஆண்களை சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லோரும் சுயமரியாதையோடு இருக்கணும். இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறதுக்காக நம்ம பிறக்கலை. ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, தான் பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்கிறக்காக அவங்க ஒன்றும் பிறக்கல. அது ஒரு 8 வயசுக்குள்ளே எப்படி வாழணுங்கிறத அந்த அம்மா கற்றுக் கொடுக்கணும். இதுதான் குழந்தை வளர்ப்பு. சமைக்க கற்றுக் கொடுக்கணுமே தவிர சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. துணி துவைக்க கற்றுக் கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. ஒரு அம்மா வந்து தனது 8 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு துணி துவைப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர துணி துவைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சமைக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அப்போது ஒரு 8 வயசுக்குள்ளே அந்த ட்ரைனிங் முடிஞ்சுது. அப்புறம் அந்த குழந்தைக்கு தனி வீடு கொடுத்துடணும். ஆனால் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் தான் அந்த அம்மா இருக்காங்க. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் ஒரு குடும்பம். இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. அப்போ கணவனுடைய வேலையை அவன் தான் செஞ்சாகணும். அதுமாதிரி வீட்டில் வேலைக்காரங்களும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து அடிமைத்தனம் இல்லாமல் சுயமரியாதையோடு நல்ல பண்புகளோடு வளர வேண்டுமென்றால் இதுதான் வழி. இது ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ வந்து சுதந்திரமான அவங்கவுங்க வேலையை இப்போ என்னென்னா வீட்டு வேலை செய்கிறது தாழ்வான்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பெண்கள் செய்கிற வீட்டு வேலைனால அது பெண்கள் செய்கிறது. சமைக்கிறது ஏன் தாழ்வான்னு நினைக்கிறாங்க? ஆனால் அது பெண்கள் செய்கிற வேலை. ஏன் பெண்கள் அடிமையாக இருக்காங்க? அப்போ அடிமையாக இருக்கிற பெண்கள் செய்கிற வேலை, பெண்களுடைய நிலைமை அந்த மாதிரி வீட்டு வேலையே செய்கிறாங்களே, இதுதான் என்னுடைய வேலை, நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு நினச்சிட்டு செய்கிறாங்களே, அது ஒரு அடிமைத்தனம். அதனால் அதை வந்து மக்கள் தாழ்வாக நினைக்கிறாங்க. அதை வந்து உயர்வாக நினைக்கல. மற்ற வேலைகளை ஒரு பெண் வந்து வெளியில் போய் ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் அதெல்லாம் உயர்வாக தான் நினைக்கிறாங்க. அந்த வேலையை கூட ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, ஒரு சர்வராக வேலை பார்க்குறாங்க ஒரு பெண்கள், அந்த வேலையெல்லாம் உயர்வானது. ஏன்னா அதுக்கு சம்பளம் கிடைக்குது. வீட்டில் உள்ள வேலைக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பெண் வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறாங்க. யார் வேணாலும். இப்போ ஒரு மருத்துவராக இருக்காங்க ஒரு பெண், அந்த மருத்துவர்கிட்ட எல்லா குடும்பத்தினரும் போய் மருத்துவம் பார்ப்பாங்க. ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாங்க ஒரு பெண், அப்போ அந்த பெண் வழக்கறிஞராக இருக்கிற அந்த பெண்ணிடம் வந்து வெளியில் எல்லா குடும்பத்தினரும் போய் தனக்கு எதாவது பிரச்சனைன்னா போய் தீர்வு தேடிப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க வந்து இவங்க குடும்பத்துக்காக தான் சேவை செய்கிறாங்க. தனது பிள்ளைகள், தனது கணவன், தனது அம்மா அப்பா, இவங்களுக்காக தான் இவங்க சேவை செய்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த வீட்டிலே இருக்கிற பெண்கள் வெளியில் உள்ளவங்களுக்கு சேவை செய்கிறது கிடையாது. இப்போது தனது குடும்பத்தினருக்கு மட்டும்தான் சேவை செய்கிறாங்க. வெளியில் உள்ளவங்களுக்கு சேவை எதுவும் செய்கிறது கிடையாது. அதனால தான் வீட்டில் உள்ள வேலைகளை யாரும் வந்து மதிக்கிறது கிடையாது. அது வந்து நல்ல வேலை கிடையாது. வீட்டில் உள்ள வேலைன்னா அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்காக உழைக்கிற அந்த உழைப்பை யாரும் மதிக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னா
வெளியில் வேலை பார்க்குறவங்க வந்து வெளியில் உள்ள மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அதுக்கு ஈடாக ஊதியம் பெறுகிறார்கள். ஒரு பொருள் ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து உணவை சமைச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கடையில் டீ சாப்பிட்றவங்க, இட்லி சாப்பிட்றவங்க, யாரோ ஒருத்தர் யார் வேணாலும் போய் சாப்பிட்டு காசு கொடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது. அப்போது வெளியில் உள்ளவங்களுக்கு இந்த மக்கள் சேவை செய்கிறாங்க. அது ஒரு சேவை தான். பசியோடு இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றாங்க, அதுக்கு ஈடாக பணம் கொடுக்குறாங்க. அப்போது வெளியில் வேலை பார்க்குறதுக்கும் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளியில் வேலை பார்க்கும்போது ஒரு பெண் வந்து அவங்களுடைய உழைப்பின் மூலம், அந்த சேவை மூலமாக, அந்த தொழில் மூலமாக யார் வேணாலும் பயன்பெறலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்கள் பெண்கள், இவங்களோட உழைப்பினால் யார் பயன்பெறுகிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், அவங்களுடைய மகள், அப்பா, அம்மா, அப்புறம் வந்து மாமியார், மாமனார் அல்லது கணவன், மனைவி, இவங்க தான் பயன்பெறுறாங்க. வெறும் சுயநலம் தான் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறது வந்து வெறும் சுயநலம் தான், சுயநலம் தான் இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து அந்த கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன், நான் வந்து ஒரு வழக்கறிஞராக வேலை பார்க்குறேன், ஒரு மருத்துவராக வேலை பார்க்குறேன், அப்படின்னு ஒரு டீச்சராக வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு டீச்சராக வேலை பார்க்குற, ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குற ஒரு பெண் வந்து அந்த பெண்ணின் உழைப்பு மூலமாக நிறைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் வந்து படிப்பு கற்றுப்பாங்க, கல்வி கற்றுப்பாங்க. அப்போ வெளியில் உள்ள குடும்பத்தினர்லாம் பயன்படுறாங்க அந்த உழைப்பு மூலமாக. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து இவங்களோட உழைப்பின் மூலமாக இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் தான் பயன்படுறாங்க. அது கூட பயன் கிடையாது. வீட்டில் உள்ளவங்கள சோம்பேறி ஆக்குறாங்கன்னு அர்த்தம். நான் வீட்டுக்குள்ளே வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வேலை தேடிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிடுறது. கடைசியில் எனக்கு அம்மா இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான், அம்மா ஊரில் இல்லை அப்படின்னா இவங்க வந்து ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, ஒரு வேலையும் தெரியாது. வீட்டில் உள்ள ஆண்களை சோம்பேறி ஆக்கி பெண்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுவே பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுப்பாங்க, துணி துவைக்க கற்றுக் கொடுப்பாங்க, வீட்டை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், ஒரு பொறுப்பானவர்களாக பெண்களை மாற்றுவாங்க. அது கூட பொறுப்பானவர்கள் கிடையாது, இன்னொரு அடிமை, தன்னை போல் இன்னொரு அடிமை, தன்னை போல் தனது மகளையும் அடிமையாக மாற்றுவார்கள். அவரவர் வேலையை தான் அவரவர் செய்யணும், வீட்டு வேலைகளை செய்யணுமே தவிர அது அவரவர் வேலையை தான் செய்யணும். உன்னுடைய குண்டியை நீ எப்படி கழுவுறியோ அது மாதிரி தான் உன்னுடைய ஆடையை நீ துவைக்கணும், உன்னுடைய சமையலை நீ செய்யணும், உன்னுடைய இருப்பிடத்தை நீ செய்யணும், நீ தான் தூய்மை செய்யணும், மற்றவங்களுடைய இருப்பிடத்தை தூய்மை செய்யக்கூடாது. இதுதான் வந்து ஒரு அடிமைத்தனம் இல்லாத சுதந்திரமான சுயமரியாதை நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. அப்போ அதற்கு இங்கே என்ன தடையாக இருக்குன்னா, கும்பலாக குடியிருக்கிறாங்கல்ல, அதுதான் தடையாக இருக்குது. கும்பலாக ஒரு குடும்பத்தினர் வந்து கும்பலாக குடியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கழிவறை, பொதுவான ஒரு ஹால், பொதுவான அந்த வீடே எல்லாமே பொதுவானது. அங்கே பெட்ரூம் எல்லாமே இருக்கும், பெட்ரூம் இருக்கும், சமையல் ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்கும், கழிவறை இருக்கும், குளியலை இருக்கும். ஆனால் இது அந்த வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் அதை பயன்படுத்துவாங்க. இது என்னுடைய அறை அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த வீட்டில் இல்லை பாருங்கள். ஒரு வீடுன்னா இப்போ என்னுடைய ஆடைன்னு ஒரு இது இருக்குது, இது என்னுடைய ஆடை, என்னுடைய பொருள், என்னுடைய மொபைல் ஃபோன் அப்படின்னு இருக்கோம்ல. உன்னுடைய அறை எங்கே இருக்குது? இல்லை. ஆனால் என்னுடைய வீடு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. என்னுடைய வீடுன்னு அந்த வீட்டில் உள்ள 4 பேரும் இது என்னுடைய வீடுன்றாங்க. 4 பேருக்கும் அது என்னுடைய வீடுன்றாங்க. இது எங்கள் வீடுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னுடைய வீடுன்னு சொல்லணும், இது என்னுடைய வீடுன்னு சொல்லணும். என்னுடைய துணி, என்னுடைய ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம்ல, என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய மொபைல் ஃபோன், என்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இது என்னுடைய அறை, ஒரு வீட்டுக்குள்ளே இது என்னுடைய வீடுன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா நான் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல்லணும், இது என்னுடைய வீடுன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லணும். அப்படி அந்த மாதிரியான உணர்வு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே கிடைக்கணும். அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்களே பத்திரமா பாதுகாத்துக்கணும். இப்போ பொதுவாக இருக்கிறனால என்ன பிரச்சனைனா, யார் அந்த வீட்டை தூய்மை செய்கிறதுங்கிற குழப்பம் வருது. ஒரு பொதுவாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் இது என்னுடைய அறைன்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. 4 பேரும் அந்த வீட்டை பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது இது என்னுடைய இது யார் இந்த வேலையை செய்கிறது, கழிவறையை யார் தூய்மை செய்கிறது, சமைக்கிற வேலையை யார் செய்கிறது, பாத்திரம் கழுவுற வேலையை யார் செய்கிறது, அந்த போட்டி அங்கே நடக்குது. சண்டை வருது, அவள் மட்டும் வேலையை செய்ய மாட்டேங்கிறேன், நான் மட்டும் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சண்டை நடக்கும். பிள்ளைகள் வந்து அம்மாவை வந்து கடைசியில் அம்மா தான் வந்து அவங்க தலையில் எல்லா வேலையும் பொறுப்பை படிச்சுட்டு மற்றவங்க எல்லாம் சோம்பேறியாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது யார் செய்கிறது, நீ தான் செய்யணும் அப்படிங்கிற. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக வீடு கொடுத்துடணும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்படின்னா உன் வேலையை நீ தான் செய்யணும், வேலைக்காரங்களையும் வச்சுக்கக்கூடாது. இது ஒரு சட்டமாகவே இருக்கணும். யாரும் வீட்டில் வந்து வேலைக்காரங்களே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருணும்.
சட்டம் போட்டுருக்கணும். அப்புறம் அவங்கவுங்க ஒருத்தர் இந்த மாதிரி தான் வீடு இருக்கணும் குடும்பம். இதை வந்து அரசாங்கமே கட்டி கொடுக்கணும். வாடகை வாங்கிக்கணும். ஏன்னா புதுசாக வீடு கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது வாடகை வாங்கி தான் மக்களுக்கு புதிய வீடுகளை அரசாங்கம் கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தால் அந்த வீட்டில் அடிமைத்தனம் இருக்காது, பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. அப்புறம் பெண்கள் வந்து இப்போ மற்றவங்களுக்கு சமைச்சு போடுறதுனால ஆண்களையும் அடிமைப்படுத்துகிறாங்க. ஆண்களை வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிற அடிமைகளாக மாற்றி விட்டார்கள். இவர்கள் பெண்கள் வந்து தங்களை சமைத்து போடுகிற அடிமைகளாக தங்களை மாற்றிக்கொண்டு ஆண்களை வந்து சம்பாதிக்கிற பணத்தை தனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற ஒரு அடிமையாக மாற்றிக்கிறாங்க. பெண்கள் வந்து சும்மா வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு போடல. அவங்க வந்து அதுக்கு பதிலாக தான் உங்கள்கிட்ட வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன், நீ தான் எனக்கு வேலைக்கு போய் எனக்கும் சேர்த்து நீ சம்பாதிக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிற அடிமைகளாக ஆண்களை மாற்றி விட்டார்கள். பெண்களுடைய அடிமைத்தனம் கூட ரொம்ப ஈஸி. வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே சௌகரியமாக இருந்துட்டு ஏதோ உணவை சமைச்சு சாப்பிட்டு துணி துவைச்சிட்டு. ஆனால் இது ஒரு 24 மணி நேரம் வேலை தான், ரொம்ப கஷ்டம்தான். இதுவும் கஷ்டம்தான். ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு அந்த பணத்தின் மூலமாக பெண்களுக்கு தேவையான ஆடைகள், செலவுக்கு பணம், எல்லா உணவு எல்லா செலவையும் ஆண்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆக 2 பேருமே அடிமை தான். இதில் பெண்கள் தான் பாவம், ஆண்கள் தான். 2 பேருமே அறியாமையின் காரணமாக அடிமைகளாக இருக்கிற ஒரு பாவிகள் தான் சொல்லணும். அதனால் வந்து இந்த அடிமைத்தனத்திலேருந்து ஆண்களையும் பெண்களையும் பாதுகாக்கணும்னா அதற்கான இயற்கையான இயல்பான வழிமுறை. அறிவுரை சொல்லி ஒரு பிரயோஜனம் இங்கே நடக்குது. அறிவுரை சொல்லி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லா வேலையும் எல்லோரும் செய்யணும், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரே வழி, அதாவது இப்போ ஒரு வாட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வு கிடச்சிடணும். அதுக்கு தான் நான் சொல்கிற வழிமுறை. ஒரு குடும்பம் வந்து எந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, அங்கே வந்து சுயமரியாதையோடு இருக்கணும். அப்புறம் வந்து அவங்கவுங்க வேலையை செய்யும்போது அதில் ஒரு நல்ல பண்பு வரும். இன்றைக்கி வீட்டு வேலையை தாழ்வான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது பெண்கள் செய்கிற வேலை, அதனால தான் வீட்டு வேலையை தாழ்வான்னு நினைக்கிறாங்க. பெண்கள் செய்கிற வேலைன்னா என்ன, பெண்கள்னால் என்ன தாழ்வானது அப்படின்னா, வீட்டிலே இருக்கிறாங்க பாருங்கள், வீட்டிலே இருந்துக்கிட்டு வீட்டு வேலையே செய்கிறது தான் தன்னுடைய ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல, வெளியில் வேலைக்கு போகாமல். அப்படிப்பட்ட பெண்கள் செய்கிற வேலை தான் இந்த வீட்டு வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் அப்படி இருக்கிறதுனால, ஒரு பாதி பெண்கள் வீட்டிலே அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால, அப்படி அடிமையாக இருக்கிற பெண்கள் செய்கிற வேலை, அதனால அந்த வீட்டு வேலையை தாழ்வான்னு நினைக்கிறாங்க. அடிமைகள் செய்கிற வேலை இது அப்படிங்கிற ஒரு முத்திரை இந்த வீட்டு வேலைக்கு கற்பிக்கப்படுகிறது. அதான் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கும் வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். வெளியில் வேலைக்கு போகிற பெண்களின் உழைப்பு மூலமாக பலரும் பயன்பெறுகிறார்கள், வெவ்வேறு குடும்பத்தினர். ஆனால் வீட்டிலே இருக்கிற பெண்கள் அவருடைய உழைப்பின் மூலமாக, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்கள, அவங்க உழைப்பின் மூலமாக அவங்க பிள்ளைகள், அவங்க கணவன் மனைவி தான் பயன்பெறாங்க. மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பயன் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே, வேற்று குடும்பத்தினர் யாரும் எந்த நன்மையும் பெறுவதில்லை. அதனால தான் வீட்டில் உள்ள வேலைகளை யாரும் மதிக்கிறதில்லை. இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் இந்த வேலையை தாழ்வான்னு நினைக்கிறாங்க. இந்த வேலையை செய்கிற பெண்களை தாழ்வான்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் செய்கிற இந்த வேலையை வந்து தாழ்வான்னு நினைக்கிறாங்க. வீட்டு வேலை என்பது தாழ்வானது, துணி துவைக்கிறது தாழ்வானது. ஏன்னா அது பெண்கள் அடிமையாக இருக்கிற, வீட்டிற்குள்ளே அடிமையாக இருக்கிற, அது ஒரு பயந்தாங்குழித்தனம் தானே. என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பயந்தாங்குழித்தனம் தான். வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஒரு தைரியம் தேவை. அப்போ இது ஒரு பயந்தாங்குழித்தனம், ஒரு கோழைகளாக இருக்கிற பெண்கள் செய்கிற வேலை தான் துணி துவைக்கிறது, சமைக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த வீட்டு வேலையை செய்கிறதுக்கு தாழ்வான்னு நினைக்கிறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவான இடத்துல கூட வந்து ஒரு 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 சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது. பொதுவான இடத்துல கூட இப்போ இப்படி பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா, அந்த பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது எங்களுடைய வேலை கிடையாது, அது வந்து தாழ்வான, தூய்மை செய்வது தாழ்வான வேலை அப்படிங்கிற அந்த மனப்பான்மை பிள்ளைகளுக்கு இருக்குது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நாளைக்கு ஒரு அலுவலகத்துக்கு போவாங்க, அது யாரையோ வச்சு தூய்மை செய்வாங்க, தவிர நாம் தூய்மை செய்யக்கூடாது. அந்த மனப்பான்மை வந்துடுது. தூய்மை செய்வது, துணி துவைப்பது, கழிவறை தூய்மையாக வைத்துக்கொள்வது, இது போன்ற வேலைகள்லாம் தாழ்வான வேலை, அதை ஆளை வச்சு தான் செய்யணும், நாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து விடுகிறது. காரணம் வந்து வீட்டில் உள்ள அடிமைத்தனம் தான் காரணம். வீட்டில் இந்த பெண்கள் அடிமையாக இருந்து இந்த வேலையே செய்கிறாங்களா, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்களா, கோழைகளாக இருக்கிற பெண்கள், வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்து கோழைகளாக இருக்கிற இந்த பெண்கள் செய்கிற வேலை, அதனால் இந்த வேலை தாழ்வான்னு நினைக்கிறோம். தூய்மை செய்வது என்பது தாழ்வான வேலை, தூய்மை பணியாளர் என்பது ஒரு தாழ்வான வேலை அப்படிங்கிற மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்குது. காரணம் இது வந்து வெளியில் வேலை பார்க்குறதுக்கு பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு
அப்படி பயந்து போய் செய்கிற பெண்கள் செய்கிற வேலை இது. இந்த அடிமைகளாக இருக்கிற பெண்கள் இவர்களால் யாருக்கும் பயன் கிடையாது. பயன் இருப்பது போல் காமிச்சிக்கிறாங்க. வெளியில் உள்ளவங்களுக்கும் பயன் கிடையாது. இப்போ ஒரு டாக்டராக இருக்காங்க, ஒரு மருத்துவர், அவங்களால வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பயன் இருக்குது. ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு பெண், அந்த பெண்களால் வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பயன் இருக்குது. வெளியில் உள்ள குடும்பத்தினர்லாம் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, இவங்களால வெளியில் உள்ள யாருக்குமே பயன் கிடையாது. யாருக்குமே எந்த வித நன்மையும் கிடையாது. இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் இவங்க சமைச்சு போடுறாங்க. அதுவும் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சோம்பேறி ஆக்கிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, வளர்ந்த பிறகு இப்போ இவங்க வீட்டில் உள்ளவங்களே சோம்பேறி ஆக்குறதுனால இந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இன்னொருத்தரை அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா, அவங்க ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்குறாங்க. அந்த ஆண் பிள்ளைக்கு சமைக்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, துணி துவைக்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த பையன் வளர்ந்து இன்னொரு அடிமையை தேடிட்டு இருப்பான். தனது அம்மாவை போல் இன்னொரு அடிமையை தேடிட்டு இருப்பான். இந்த அடிமைத்தனம் என்பது ஒரு தொற்று நோயாக மாறிக்கொண்டிருக்கு. ஆக இவங்க வீட்டு யாருக்குமே நன்மை செய்கிறது கிடையாது. இவங்களுக்கும் இவங்க கேடு தான் செஞ்சுக்கிறேன். இவங்களுக்கும் மரியாதைங்கிறது கிடையாது. வீட்டில் இவங்களுக்கும் சுயமரியாதை இல்லாமல் போகுது, சுதந்திரம் இல்லாமல் போகுது, அவமானமாக இருக்குது, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நொந்துக்கிறாங்க. அந்த மாதிரி பழக்கி விட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவங்க பிள்ளைக்கு பழக்கி விட்றாங்க. அதனால் இவங்களுக்கும் நன்மை கிடையாது, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் நன்மை கிடையாது, வெளியில் உள்ளவங்களுக்கும் நன்மை கிடையாது. வீட்டுக்கு வெளியில் வெவ்வேறு குடும்பத்தினருக்கும் இவங்க போய் ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை மூலமாக வெவ்வேறு குடும்பத்தினர் நன்மை பெறுவார்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் உள்ளவங்களுக்கும் நன்மை இல்லை, இவங்களுக்கும் நன்மை இல்லை, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் நன்மை இல்லை. ஆனால் நன்மை செய்வது போல் ஒரு தோற்றத்தை இவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தோற்றத்தை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. உள்ளே போனால் அது பக்கா ஏமாற்று வேலை என்பது தெரிகிறது. தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு இந்த உலகத்தையும் ஏமாத்துகிற ஒரு வேலை. அது மக்களுக்கு புரியுது. மேலோட்டமாக மக்களுக்கு தெளிவாக சொல்ல தெரிலன்னா கூட இது ஏமாற்று வேலை என்பது எந்த மாதிரியான ஏமாற்று வேலை என தெளிவாக சொல்ல முடியலன்னா கூட அது ஏமாற்று வேலைங்கிறது கண்டிப்பாக தெரியுது. அதனால தான் அதை மதிக்க மாட்டேன்றாங்க. அந்த வீட்டிலே இருக்கிற பெண்களை மதிக்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் வேலை தானே பார்க்குறோம், எங்களுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு வேலை, அதுக்கு ஒரு சம்பளம் அதோட இது தெரியாமல் நாங்கள் என்றைக்கு வெளியில் வர மாட்டோம், வீட்டுக்குள்ளே இருப்போம், எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்றாங்க. எங்களையும் நீங்கள் மதிங்க அப்படின்றாங்க. மரியாதைன்றது அதோட தன்மையை பொறுத்து அது தானாகவே கிடைக்கக்கூடியது. இவங்க என்ன செய்கிறாங்களோ அதோட தன்மையை பொறுத்து தானாகவே கிடைக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒரு மோசமான செயலை, ஏமாற்று வேலை செய்துவிட்டு அதற்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அப்படின்னா, மரியாதைங்கிறது அதற்கு தகுந்தாற் போன்ற செயலை செய்யும்போது தான் கிடைக்கும். அப்போது பெண்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் மட்டும் அடிமையாக இருந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு கிடையாது, ஆண்களும் ஏமாத்துறாங்க. பெண்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்கல்ல. இப்போ ஏமாறுறது மட்டும் கிடையாது தப்பு, ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுவதும் தப்பு, ரெண்டுமே தப்பு. அதனால் நம்ம பாதுகாத்து, அப்போ ஆண்கள் அதுக்கு உடந்தையாக இருக்காங்க, அல்லது ஆண்களும் பெண்ணடிமைத்தனத்திற்கு காரணமாக இருக்காங்க. பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிறான்ல, சம்மதிக்கிறான், வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆளாகவும் அவன் இருக்கிறான். அப்புறம் அவனும் அடிமையாக இருக்கிறான். பெண்கள் எப்படி அடிமையாக இருக்கிறது தப்போ அதுபோல் ஆண்களும் அடிமையாக இருக்காங்க. இப்போ ஆண்கள் வெளியில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு தன மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறான். அப்புறம் அவன் தனது சம்பாத்தியத்தை பெண்ணுக்கு கொடுக்குறான். அவளே சம்பாதிச்சுக்கிட்டா அவளை பார்த்துக்க போகிறான். இவன் என்ன பண்ணுறான், இவன் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை அவன் மனைவிக்கு கொடுக்குறான். அவளை வெளியே வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே இருக்க வச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு ஏமாத்து. அதனால் நிறைய இந்த நாட்டில் பொருளாதார இழப்பு ஏற்படுது. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இப்போது வீட்டில் இவர் வேலைக்கு ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஒரு 20,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்கள் வேலைக்கு போகல, அவங்களும் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு 20,000 சம்பாதிச்சிருப்பாங்கள்ல. அப்போ அதனால் அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் உயருது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா சாப்பிட்ருப்பாங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க, நிறைய வசதிகளை பெற்றிருப்பாங்க. அப்போது இந்த ஆண்கள் பெண்களுடைய இந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் குறைஞ்சி போகுது. அது ஒரு நாட்டோட முன்னேற்றமும் குறைஞ்சி போகுது, நாட்டோட முன்னேற்றமும் பாதிக்கப்படுது, நாட்டோட பொருளாதாரமும். அப்போது இந்த ஆண்கள் செய்கிறதும் மிகப்பெரிய, 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க. இதில் சரிசமமான பெண்கள் தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்லாம். ஆண்களும் அடிமையாக இருக்காங்க, பெண்களும் அடிமையாக இருக்காங்க. பெண்களுக்கு சம்பாதிச்சு போடுற அடிமைகளாக ஆண்கள் இருக்கிறார்கள். அதனால் அப்படி ஆண்களுக்கு சமைத்து போடுகிற அடிமைகளாக, தூய்மை பணியாளராக இருக்கிற அடிமைகளாக பெண்கள் இருக்கிறார்கள். 2 பேருமே குற்றவாளிகளாக தான் இருக்காங்க. அதனால் பாதிப்பு யாருன்னா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தான். அதனால் இப்போ இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 60 கோடி பெண்கள் இருக்காங்க.
ஒரு 25 வயசுக்கு மேலே எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு 30% பெண்கள் வீட்டிலே இருப்பாங்க. மற்றபடி ஒரு 70% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இந்த 30% பெண்கள் யார்? ஒரு 60 கோடி பெண்கள் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 10 கோடி பெண்கள் வந்து வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு பெண்களாவது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. முதுமையை காரணம் சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இந்த 10 கோடி பெண்களும் வெளியில் போய் ஏதாவது ஒரு உற்பத்தியில், உதாரணத்துக்கு ஒரு விவசாய உற்பத்தியிலேயாவது ஈடுபட்டிருந்தா எவ்வளோ உணவுப் பொருள் உற்பத்தியாக இருக்கும், எவ்வளோ பேருக்கோட தேவை பூர்த்தி செஞ்சுருக்கும். இந்த வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, இவங்கெல்லாம் ஏதாவது வெளியில் போய் ஏதாவது ஒரு உற்பத்தி, உதாரணத்துக்கு விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தா கூட எவ்வளோ உணவு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 10 கோடின்றது ஒரு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை. இவங்க போய் வெளியில் ஒரு வேலை செஞ்சுருக்கணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தால் ஏதோ ஒரு உற்பத்தி இங்கே நடந்திருக்கும், எவ்வளோ பொருளாதாரம் உயர்ந்திருக்கும், ஒரு வீட்டோட பொருளாதாரமும் நாட்டோட பொருளாதாரமும் உயர்ந்திருக்கும். அதனால் எதுக்காக நான் இப்போ எது சொல்கிறேன் அப்படின்னா, எதற்காக பெண்கள் ஒருத்தர் வேலையை இன்னொருத்தர் செய்யக்கூடாது, ஒரு குடும்பம்னா ஏன் தனித்தனி வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அடுத்தவங்க வேலையை செய்கிறதுனால எவ்வளோ கேடு ஏற்படுது. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க வேலை செய்கிறது, அதுமாதிரி ஆம்பளைங்களும் பொம்பளைங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டிலே இருங்க, நான் உங்களுக்காக சம்பாதிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அதனால் எவ்வளோ கேடு ஏற்படுது. அதனால் யாருக்கும் நன்மை ஏற்படுதில்ல, தங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி கேடு தான் ஏற்படுது. அதனால்தான் ஒரு வீடு என்பது எப்படி, ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்கணும், 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தனித்தனி வீடு கொடுத்துடணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்படி இருக்கும்போது பெண்கள் இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுட்டா, பெண்கள் வீட்டில் உள்ள வேலையை செய்யணுங்க. வீட்டில் உள்ள வேலையை செய்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறாங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. வேறு வழி இல்லை, பெண்கள் இப்போ வேலைக்கு போய் தான் ஆகணும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தனித்தனி வீடு கொடுத்துட்டோம். ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேர் இருக்காங்க 8 வயசுக்கு மேலே, எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு கொடுத்தாச்சு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ வேறு வழியே இல்லை, பெண்கள் வெளியே வேலைக்கு போய் தான் ஆகணும். என்ன இப்போ அவங்களுக்கு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்க முடியாது, நான் வீட்டில் உள்ள எல்லாரோடைய வேலையும் செய்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்லிக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது வேறு வழியே இல்லை, பெண்கள் வெளியில் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் விடுகிறது. நம்ம அறிவுரைலாம் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு வீடு இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு அரசாங்கம் சட்டமே போட்டு அதை நடைமுறைப்படுத்தும் போது வேறு வழியே இல்லாமல் பெண்கள் வெளியே வேலைக்கு சென்று தான் ஆக வேண்டும். வேலைக்கு சென்று தான் அப்புறம் அதனால் வேறு வழியே இல்லை, பெண்கள் சுயமரியாதையோடு வாழ்ந்து தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை, பெண்கள் சுதந்திரமாக வாழ்ந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, இந்த நாடும் முன்னேறி தான் ஆகும். ஒரு நாடும் சரி வீடும் சரி முன்னேறி தான் ஆகும். ஆண்களுக்கு சுமை குறைஞ்சிரும். இப்போ பெண்கள் வேலைக்கு போகாதனால அந்த சுமை அத்தனையும் ஆண்களுடைய தலையில் இறங்குது. பெண்களுக்கு வேலைன்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது, வெளியில் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக ஆண்கள்கிட்ட வாங்கிறதுலே குறியாக இருக்காங்க. கொடுங்கன்னு சொல்லி ஆண்களை இந்த ரத்தத்தை உறிஞ்சிற ஒட்டுண்ணி மாதிரி அட்டை பூச்சிகளை போல் உறிஞ்சி தள்ளிடுறாங்க ஆண்களை. இவங்களுக்கு ஏன்னா வெளியில் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரில. அப்போ அவங்கள போய் வெளியில் வேலைக்கு அனுப்புனா அப்போ தான் தெரியும் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அப்போ தான் தெரியும், அப்போ தான் ஆண்களை புரிஞ்சுப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, பெண்களால் ஆண்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா இவங்க வெளியே அதாவது எல்லா பெண்களையும் சொல்ல, வேலைக்கு போகாத பெண்களால் ஆண்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்களின் உணர்வுகளையும் வலிகளையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்கள்கிட்ட கறக்கிறதே நல்ல பணத்தை உறிஞ்சுது. அப்போ தான் அதாவது பெண்கள் புத்திசாலியாக இருக்காங்களாம்மா. அது என்னென்னா, நம்ம ஆண்களால் ஏமாற்றப்படவில்லை, நாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கோம். அதாவது ஆண்களால் நாம் ஏமாற்றப்படவில்லை, ஆண்கள்கிட்ட நம்ம ஏமாந்துடக்கூடாது, விவரமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆண்கள்கிட்ட வாங்குவதன் மூலமாக, பணத்தை வாங்கிக்கிட்டே இருப்பதன் மூலமாக நாம் ஏமாற்றப்படவில்லை ஆண்களால் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுகிறார்கள். ஆண்கள்கிட்ட விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏமாற்றப்படவில்லை. வேலைக்கு போனாலே அது ஆண்கள் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. வேலைக்கு போனாலே ஆண்கள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூட வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணும். ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகளையும் அவங்க தான் செய்கிறாங்க, அதனால் வெளியிலையும் வேலை செய்கிறாங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு வேலை தான் இப்போ அவங்கவுங்க வேலையை செஞ்சாக்கா பெண்கள் வெளியில் வேலைக்கு போகிறது கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு உணர்வாங்க. இப்போ வீட்டில் உள்ள வேலையும் செய்கிறதுனால வெளியில் உள்ள வேலையும் செய்கிறாங்க பெண்கள். பெரும்பாலான பெண்கள் வெளியில் வேலைக்கு போகிற பெண்கள் வீட்லேயும் உள்ள வேலை செய்கிறாங்க, வெளியிலையும் வேலை செய்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில் வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு விருப்பம். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். எல்லாராலையும் ஒரு வேலையை தான் செய்ய முடியும், 2 வேலையும் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது வெளியில் வேலைக்கு போகிற பெண்கள் கூட வேலைக்கு போகிறதே இப்போ பிடிக்கல.
வீட்டிலே இருக்கலாமே, சில பெண்களை போல் அந்த மாதிரி பெண்களையெல்லாம் பார்த்துட்டு வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், அந்த பெண்களெல்லாம் பார்த்துட்டு இவங்கள போல் நம்ம வீட்டிலே இருக்கலாமே, எல்லா நாளும் இவங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற அந்த ஆசை வந்துடுது. அப்போ பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூட ஒரு சோம்பேறியாக வீட்டிலே இருக்கணுங்கிற அந்த ஆசையை யார் தூண்டுறா அப்படின்னா வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் தூண்டுறாங்க, அவங்க தான் தூண்டிகிட்ருக்காங்க. அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி வீட்டிலே இருக்க வைப்பது என்பது ஒரு மோசமான ஒரு கிருமி மாதிரி. இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூட ஒரு சோம்பேறித்தன ஆசையை தூண்டுகிற ஒரு பெண்களாக இருக்கிறார்கள். அதான் அரசாங்கம் சட்டம் போட்டு கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போயே ஆகணும். அப்புறம் இந்த மாதிரியான குடும்ப அமைப்பு வீடுகள், நான் சொல்கிற மாதிரி தனித்தனி வீடு இருக்கணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே ஒரு வேலைக்காரங்களே வச்சிக்கக்கூடாது. வீட்டு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் நியமிக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு எல்லா வேலையும் நல்ல வேலை கிடையாது, தாழ்வான வேலை இருக்குது, செய்யக்கூடாத வேலைகள்லாம் இருக்குது, எல்லாமே தொழில் கிடையாது. பணம் சம்பாதிக்கிற எல்லாமே அங்கீகரிக்கப்பட வேண்டிய தொழில் கிடையாது. எப்படி வந்து இப்போ விபச்சாரத்தின் மூலமாக கூட தான் பணம் கிடைக்குது, அதுக்காக அந்த தொழில் நம்ம செய்து விடக்கூடாது. அதுபோல் இந்த வீட்டு வேலை செய்கிறாங்களே, இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ அந்த வீட்டில் உள்ள பாத்திரத்தை கழுவுறது, அந்த வீட்டில் உள்ள அவங்களோட துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வீட்டு வேலைக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வீட்டை தூய்மை செய்கிறது, அந்த வீட்டில் உள்ள பாத்திரத்தை கழுவுறது, எச்சு பாத்திரத்தை கழுவுறது, துணியை துவைக்கிறது, அது ஒரு வேலைன்னு சொல்லி செஞ்சு அதை ஒரு சம்பாதிச்சு அது ஒரு வேலையாக மாற்றுறாங்க பாருங்கள். அது வந்து அப்படி வேலை செய்கிறவர்களை நாம் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த மக்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்க காரணம் இந்த அரசாங்கமாக இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. அதாவது எந்த ஒரு பெற்றோரும் தான் பிள்ளை வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், அதில் ஒரு நர்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்களே தவிர இன்னொரு வீட்டில் போய் வேலைக்கு போகணும், நம்ம பிள்ளை படித்து வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளை ஒரு வழக்கறிஞர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு மருத்துவர் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆசிரியர் ஆகணும்னு நினைப்பாங்க, அது ஒரு நர்சிங் ஆகணும்னு நினைப்பாங்க. இப்படி தையல் தொழிலாவது படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச தொழில் ஆனால் யாருமே வந்து தான் பிள்ளை வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ வீட்டு வேலை செய்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள், இந்த மக்கள் தள்ளப்படுகிறார்கள். வீட்டு வேலை செய்வதற்காக மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடாது. இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே ஒரு எந்தவித சொந்தம் எதுவுமே உரிமை இல்லாமல் ஒரு விருந்தினர் கூட 2 நாளைக்கு மேலே அங்கே தங்க முடியாது. இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தினர் கூட 2 நாளைக்கு மேலே தங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு நீ வீட்டு வேலைங்கிற பேரில் நாள் முழுதும் இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த வீட்டுக்காரங்க சோம்பேறியாக இருப்பாங்க. அதை செய், பாத்திரத்தை கழுவு, இதை செய்யின்னு. தொழிலுங்கிறது வேறு, குடும்பங்கிறது வேறு. நம்ம தொழில் செஞ்சுட்டு குடும்பத்துக்குள்ளே வரணும். குடும்பத்தையே இவங்க தொழில் செய்கிற இடமா மாற்றிட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே இவங்க முதலாளி ஆகிட்டாங்க. முதலாளி தொழிலாளி என்கிற அந்த மனப்பான்மை அங்கே வந்து விடுகிறது. தொழில் செய்கிற இடத்துல தான். ஏன் தொழில் வந்து வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒருத்தர் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னா, தொழில் செய்யும்போது நமக்கு வந்து ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் கிடையாது. தொழில் செய்கிற இடத்துல உறவு முறைக்கே இடம் கிடையாது. உறவு முறையெல்லாம் தொழில் செய்கிற இடத்துலே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையன் வந்து அவங்க அம்மா டீச்சர்னு வச்சுக்கோங்க, ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. அந்த அம்மா வேலை பார்க்குற அதே பள்ளிக்கூடத்தில் தான் அவன் பையனும் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து தனது அம்மாவை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் அம்மான்னு கூப்பிட மாட்டான், டீச்சர்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா அங்கே உறவு முறைக்கே இடம் கிடையாது. நீ உறவு முறையெல்லாம் அன்பு பாசம்லாம் வீட்டில் தான். தொழில் செய்கிற இடத்துல உறவு முறைக்கே இடம் கிடையாது. வீட்டில் வந்து அது அன்பு பாசம் தான். அன்பு பாசம் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அன்பு பாசம், அது வந்து வீட்டில். ஆனால் தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உறவு முறைக்கே அங்கே இடம் இல்லை. அப்போ நீ வீட்டுக்குள்ளேயே ஒரு தொழில் செய்கிற இடமா மாற்றும்போது வீட்டில் வந்து 4 பேரை வேலை வச்சுக்கிட்டு நீ துணி துவைக்கணும், நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 பேர் வேலைக்கு ஆள் வைக்கும்போது வீடு என்பது ஒரு தொழிற்கூடமாக மாறிவிடுகிறது. வீட்டில் வந்து அப்போ உறவு முறைக்கு அங்கே இடம் இல்லாமல் ஒரு தொழில் செய்கிற இடமா மாறிவிடுகிறது. அன்பு பாசத்துக்கு இங்கே இடம் இல்லாமல் போயிடுது. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலைக்காரங்க எதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவனத்தோடே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வேலை வாங்கிட்டே இருக்கணும், ஓபி அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டே இருக்கணும், கோவப்படணும், டென்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீடுங்கிறது எப்படி இருக்கணும்னா எப்போவுமே மென்மையான வேலைகளை செஞ்சு ஓய்வாக இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து வேலை செய்கிறது வந்து வீட்டுக்குள்ளே வேலை வாங்குறது, வீட்டையே ஒரு தொழிற்கூடமாக மாற்றுறது, அப்படி வீட்டுக்குள்ளே ஒரு மனநிலை இருக்குது. ஒரு வீடுன்னு வரும்போது அதற்கென்று ஒரு மனநிலை இருக்குது. ஓய்வாக இருக்க வேண்டும், ஒரு அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், யாரையும் சந்தேகப்படணும், வேலை வாங்கணும், அதட்டணும், அதிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் வீட்டுக்குள்ளே நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த வீட்டு வேலை செய்வதற்கு நம்ம தடை பண்ணணும். அவங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது வேலை கொடுக்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது.
அது என்ன அரசாங்கமே வந்து எவ்வளோ வேலைகள் கொடுக்கலாம். இப்போ வந்து எப்படி அவங்களுக்கு மாற்று வேலை என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது, நல்ல தரமான உணவுகளை தயாரிக்கணும். அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்கள் வந்து தரமான உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து சமையல்காரங்க நிறைய தேவைப்படும். அப்போ அந்த வேலைகளுக்கு அவங்கள ஈடுபடுத்தலாம். காலை உணவு, மதிய உணவு, அப்புறம் இடையில ஸ்நாக்ஸு அப்படி நிறைய கொடுக்கணும். சுண்டல் அப்படிலாம் கொடுக்கணும். ஒரு 3 மணிக்கு மதிய மதிய உணவுக்கு அப்புறமா ஒரு 3 மணிக்கு அவங்களுக்கு ஏதாவது சுண்டல், இதெல்லாம் எப்படி ஒரு சமையல் பணியாளர்கள் வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அந்த பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால், அப்போ சமையல் பணியாளர்களுக்கே இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய பேர் தேவைப்படுவாங்க. இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? அத்தனை பேருக்கு அதை விட அதிகமானவர்கள் இந்த பள்ளிகளில் தேவைப்படுவார்கள். பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த வீட்டில் என்ன சாப்பிடுவாங்களோ அதே மாதிரியான உணவை வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுக்கணும். நாளைக்கு அவங்க வளர்ந்து இந்த நாட்டோட பொருளாதாரத்தை அவங்க தான் உயர்த்த போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு செலவு பண்ணுறத ஒரு செலவாக நினைக்கக்கூடாது, ஒரு முதலீடாக நினைக்கணும். அதனால் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சத்தான உணவு இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு உணவு அதுக்கு அப்போ நிறைய சமையல் பணியாளர்கள் தேவைப்படுவார்கள். அப்போ இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்களா, அவங்கள வீட்டில் வேலை செய்வதற்கு தடை போட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை கொடுத்துரும், அரசாங்க வேலை. அப்போ நல்ல ஒரு சுயமரியாதையோடு வேலை பார்த்துட்டு வீட்டில் போய் இருப்போம். அந்த மாதிரி பண்ணணும். அதனால் வீட்டில் உள்ள வேலைகளுக்கு நம்ம தடை போடணும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இப்படி தான் வீடு இருக்கணும். ஒரு குடும்பம் என்பது ஏன் வந்து ஒரு குடும்பம் என்பது அங்கே வந்து 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அதன் மூலமாக தான் பெண்கள் விடுதலை அடைய முடியும். பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இது ஒன்றே வழி. பெண்களையும் சரி ஆண்களை சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இது ஒன்றே வழி. வேறு வழியெல்லாம் ஆண்கள் அவர்கள் வேலையை அவர்கள் தான் செய்தாக வேண்டும். வேறு வழியே இல்லை. அவரவர் வேலையை அவரவரே ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்து கொண்டால் பெண்கள் அப்புறம் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். இதன் மூலம் பெண்கள் விடுதலை அடைவார்கள். இப்போ இதையெல்லாம் ஒரு சட்டமாக மாற்றணும். ஒரு குடும்பம் இப்படித்தான் செயல்பட வேண்டும். ஒரு வீடு இப்படித்தான் இருக்கணும், இந்த அளவு தான் இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, ஒரு வீடு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு வீட்டோட அளவு இது தான். நீ வீடுங்கிற வரும்போது நம்ம தொழிலில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். தொழில் திறமையில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உன்னுடைய வீடு இவ்வளவு தான். இப்போ ஒரு காகத்தோட கூடு, எல்லா கூடும் ஒரே அளவு தான் இருக்கும். ஒரு காகத்தோட கூடு, அப்புறம் வந்து ஒரு சிட்டுக்குருவியோட கூடு, எல்லா கூடும் ஒரே அளவு தான் இருக்கும். அதுபோல் மனிதர்களுடைய வீடு ஒரே அளவு இருக்கும். ஆனால் தொழில் திறமைங்கிறது ஏற்றத்தாழ்வு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருந்து தான் ஆகும். ஒருத்தருடைய திறமை அதிகமாக. இப்போ ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அங்கே டாக்டரும் தேவை, செவிலியரும் தேவை, துப்புரவு பணியாளரும் தேவை, வாட்ச்மேனும் தேவை. வெறும் டாக்டர் மட்டுமே ஒரு மருத்துவமனையில் இருக்க முடியாது. எல்லோரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. மருத்துவர் அவருடைய வேலையை தான் அவர் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது தொழில் திறமையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்தாற் போன்று நம்ம சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் வீடுகள் அப்போ வந்து நம்மளால் வந்து எல்லோரும் ஒரே மாதிரியான சம்பளம் பெறுற மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மருத்துவர் இருக்கார். ஒரு மருத்துவமனையில் வந்து மருத்துவருக்குன்னு ஒரு தனி சம்பளம் கொடுத்தாகணும், கொஞ்சம் அதிக சம்பளம் கொடுத்தாகணும். செவிலியருக்கு அதோட கம்மியாக கொடுத்தாகணும். துப்புரவு பணியாளருக்கு அதோட கம்மியாக தான் கொடுத்தாகணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுத்துட்டா மருத்துவராக இருக்கிறவர் என்ன நினைப்பார்? நான் இப்போ செவிலியருக்கும் அதே இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், செவிலியருக்கும் 20,000 தான் சம்பளம், மருத்துவருக்கும் 20,000 தான் சம்பளம், துப்புரவு பணியாளருக்கும் 20,000 தான் சம்பளம், அந்த வாட்ச்மேனுக்கும் 20,000 தான் சம்பளம். அப்படின்னா அந்த மருத்துவர் என்ன நினைப்பார்? நம்ம பேசாமல் அந்த வாட்ச்மேனாகவே இருந்துட்டு போகலாமே, சம்பளம் எல்லாம் ஒன்று தானே, நாம் எதுக்கு இந்த மருத்துவராக இருக்கணும், நாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த திறமையை வளர்த்துக்கணும், அந்த வாட்ச்மேன் மாதிரி இருந்தால் ஈஸியாக அந்த 20,000 வாங்கிட்டு போயிடலாமே. அப்போ இந்த சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்க போய் தான் அவர் மருத்துவராக இருக்க சம்மதிக்கிறார். சம்பளம் தனக்கு அதிகமாக கிடைப்பதால் தான் ஒரு மருத்துவராக இருப்பதற்கு சம்மதிக்கிறார். அதனால் வந்து எல்லாருமே வந்து மருத்துவராக ஆகிட முடியாது. அவங்கவுங்க விருப்பம். யாரும் இங்கே தடுக்கலை, நீ மருத்துவராக ஆகக்கூடாதுன்னு யாரும் இங்கே தடுக்கலை. அப்போ இது அவரவர் விருப்பம் தான். செவிலியர் ஆகிறதும் சரி, மருத்துவராகவும் சரி, இது அவரவர் விருப்பமாகத்தான் இருக்கிறது. எப்போ தடுக்கிறாங்கன்னா இந்த கல்வி நிலையங்கள்லாம் கட்டணம் தனியார் மயமாகும்போது தான் எனக்கு விருப்பம் இருந்தால் கூட என்னால் மருத்துவராக ஆக முடியல அப்படிங்கிற நிலமை வரும். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்னவா வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமை எப்போ உருவாகும் அப்படின்னா, கல்வி என்பது கட்டணம் இல்லாமல் கிடைக்க வேண்டும். அப்போ தான் வந்து எனக்கு நீ விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியுமே தவிர, நீ விருப்பப்பட்ட படிப்பை எப்போ படிக்க முடியாது அப்படின்னா, உனக்கு பணம் இல்லாத போது படிக்க முடியாது. அப்போது இது இருக்கட்டும். தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, ஒரு மருத்துவம் என்பது ஒரு தொழிலில் ஏற்றத்தாழ்வு என்பது அது தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில்.
ஒரு மருத்துவமனையில் எப்படி மருத்துவர் தேவை அப்படின்னா, அந்த மருத்துவருக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தா தான் அவர் மருத்துவராக இருக்க சம்மதிப்பார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்க முடியாது. சமத்துவத்தை இங்கே தொழிலில் தேட முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தொழிலில் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொழில் என்பது ஏற்றத்தாழ்வுடன் தான் அமையும். அப்படி இருக்கும்போது அப்போ எங்கே நம்ம ஏற்றத்தாழ்வை ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவத்தை நம்மால் எங்கே உருவாக்க முடியும்னா, இந்த குடியிருப்பு பகுதிகளில் தொழில் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க பாருங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் ஒரே அளவு வீடுகளை கொடுத்து விட வேண்டும். எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு அப்படின்னா இன்னொரு கேள்வி வரும். அப்போ அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார், அவர் அந்த பணத்தை வச்சு என்ன தான் பண்ணுவார்? அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவர் பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவார்ல. அப்புறம் அந்த பணத்தை வச்சு அவர் என்ன தான் பண்ணுவார்? அதிகம் பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் நினைக்கப்பார்ல அப்படின்னு நமக்கு ஒரு அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நீ அதிகமாக பணம் சம்பாதிச்சுன்னா அதை வேறு வழிகளில் செலவு பண்ணு. வேறு என்ன வழின்னா, நீ சுற்றுலா போ, அந்த மாதிரியான வழிகளில் சுற்றுலா போகலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், வேறு வகையில் வெளியில் போய் உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ. இந்த மாதிரி. ஆனால் இருப்பிடத்தில் குடியிருப்பு பகுதிகளில் அது நீ சமத்துவமாக தான் இருக்கணும். ஏற்றத்தாழ்வு உன்னுடைய வீடு ஏற்றத்தாழ்வோடு உன்னுடைய வீடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். குடியிருப்பு பகுதியில் வீடு என்பது அனைவருக்கும் அங்கே நம்ம சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க அந்த பணத்தை வேறு வகையில் செலவு பண்ணிக்கிட்டோம், வீட்டுக்கு வெளியில் செலவு பண்ணிக்கலாம். அதாவது அவருடைய வீட்டுக்குள்ளே அவர் விலை உயர்ந்த டிவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் நிறைய சம்பாதிக்கிறாருன்னு அப்படின்னா அவர் நிறைய விலை உயர்ந்த டிவியை வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கலாம். விலை உயர்ந்த மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுப்பார். இப்போ செவிலியர் இருக்காங்க, அவங்க அதை விட கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிவி வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு விலை குறைந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வேணால் நீ உன்னுடைய தொழில் திறமை மூலமாக உனக்கு கிடைச்ச அதிகப்படியான பணத்தை செலவு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கேற்றாற்போன்று வாய்ப்பு இருக்குது. நீ இப்போ அதிக பணம் சம்பாதிக்கிறியா, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதா, உன்னுடைய திறமை மூலமாக நீ அதிக பணத்தை சம்பாதிக்கிற அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீ வேணால் சுற்றுலா போ, எங்கே வேணாலும் போயிட்டு வா, எங்கே வேணாலும் நீ போயிட்டு வரலாம். அதேபோல் குறைவாக சம்பாதிக்கிறவங்க உன் சக்திக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வா. சுற்றுலா போகிறது எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் வீடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். வெளியிலேருந்து பார்த்தா மக்கள் அதில் ஒரு சமத்துவத்தை எங்கெல்லாம் நம்மளால் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியுமோ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அங்கெல்லாம் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். தொழில் திறமையில் சமத்துவத்தை நம்மளால் நிலைநாட்ட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வீட்டில் வசிக்க செய்ய முடியும். அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாது. எல்லாரும் ஒரே அளவு கொண்ட வீட்டில் வசிப்பதால் ஏதாவது பிரச்சனை இங்கே வந்துருமா? வரவே வராது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுத்தா நான் எதுக்கு அப்போ ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவர் வாட்ச்மேனுக்கும் 20,000 தான், எனக்கும் 20,000னா நான் எதுக்கு டாக்டராக இருக்கணும், நான் இப்போ வாட்ச்மேனாகவே இருந்துட்டு போயிடுவேனே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மருத்துவராக இருக்கிறதுக்கு கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. கஷ்டமான வேலை செய்ய வர்றவங்களுக்கு தான் நம்ம அந்த ஊதியத்தை அதிகமாக கொடுக்குறதுனால அந்த கஷ்டமான வேலை செய்வதற்கு அவர்கள் முன் வருகிறார்கள். அதனால் இந்த தொழிலில் ஏற்றத்தாழ்வு, சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு அதை தவிர்க்க முடியாது. ஆனால் எல்லாரையும் நம்ம ஒரே அளவு கொண்ட வீட்டில் குடியமர்த்த முடியும். அதை நம்ம செஞ்சுருக்கணும். யாருக்கும் இந்த வீடுகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. வாடகை வீடு, அப்புறம் பெரிய மாட வீடு, அப்புறம் குடிசை வீடே இல்லாமல் தெருவில் ஒரு ஷீட்டு போட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏற்றத்தாழ்வு என்பது குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடாது. அப்போ இப்படி ஒரு சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சமத்துவம். அப்போ மக்கள்லாம் நம்ம என்ன தான் மருத்துவராக இருந்தாலும் சரி, நீ வாட்ச்மேனாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே வீடு தான், ஒரே அளவு கொண்ட வீட்டில் தான் இருக்கணும். வாட்ச்மேனும் அவருடைய வீடு ஒரே அளவு தான். ஆனால் வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற பொருள் இருக்குல்ல, அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற பொருள். ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார், அவர் நிறைய சம்பாதிக்கிறதுனால அவருக்கு நல்ல விலை உயர்ந்த டிவி வச்சுருப்பார், விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் வச்சுருப்பார். அவர் பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம். ஒரு வாட்ச்மேன் தனது வருமானம், அவருக்கு வருமானம் குறைவு அப்படின்னா அவருடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு விலை குறைந்த டிவி, விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன், விலை உயர்ந்த பொருட்கள், பயன்படுத்துகிற பொருட்கள் வச்சுருப்பார். அப்போது ஆனால் வெளியில் பார்த்தா வீடெல்லாம் ஒரே வீடு தான் இருக்கும். இந்த மாதிரி அதிக பணம் சம்பாதிப்பவர் எப்படி அவருடைய பணத்தை அவர் செலவு செய்வார் எல்லாருக்கும். அப்போ அந்த அதிக பணம் சம்பாதிக்கிறவர் பெரிய வீடு கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய வீடு கட்டி தான் அவருடைய பணத்தை அவர் செலவு செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படி செலவு செய்யக்கூடாது. அது ஒரு ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற ஒரு முயற்சி. அப்படி பெரிய வீடு கட்டும்போது நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்க காரணமே இந்த மாதிரி பெரிய வீடு கட்டுறது தான் ஒரு காரணமாக இருக்குது. பெரிய வீடு கட்டுறது, பெரிய நிலத்தை ஆக்கிரமிக்கிறது. அதாவது நீ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவு அடுத்தவர்களுடையதுன்னு சொல்லுவாங்களா, அதுபோல் பெரிய வீடு கட்டும்போது மற்றவங்களுக்கு வீடு இல்லாமல் போகுது.
நிறைய பெரிய வீடு கட்டுவதற்கு தேவையான செங்கல் எல்லாம், அதாவது வீடு கட்டுவதற்கு தேவையான பல பேர் வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் சிமெண்ட் எல்லாத்தையும் இவர் மட்டுமே வாங்கிட்டு இவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவர் வாங்கிட்டு போயிடுறாரு. பல பேருக்கு வீடு இல்லாமல் போயிடுது. இப்படி பல பிரச்சனைகள் வருது. அதனால் ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்கணும், எதற்காக ஒரு குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் வசிப்பவர்கள் அவருடைய வீடு தனித்தனியாக இருக்க வேண்டும். 8 வயசுக்கு மேலே 8 வயசுக்குள்ளே குழந்தைகள் தனது அம்மா அப்பா கூட இருந்துக்கணும். ஒரு அம்மா கூட இருந்துக்கிட்டோம். அம்மா கூட இருந்துட்டு அந்த அம்மா ஒரு அம்மாவுக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வீட்டு வேலை செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்குற பருவம் தான் 8 வயசுக்குள்ளே. 8 வயசுக்குள்ளே அம்மா அப்பா இருவரும் தனது பிள்ளைகளுக்கு வீட்டு வேலைகளை எப்படி பிறரது உறுதி இல்லாமல் செய்வது என்பதை கற்றுக் கொடுக்குற பருவம் தான் இந்த 8 வயசுக்குள்ளே. 8 வயசு தாண்டிடுச்சுன்னா அப்புறம் அந்த பிள்ளைக்கு தனி வீடு. இப்போ நீ தேர்ச்சி பெற்று விட்டாய், உனது வேலைகளை நீயே செய்வதற்கு தேர்ச்சி பெற்று விட்டாய், இப்பொழுது உனக்கு நமது குடும்பத்திலேயே இருக்கிற இன்னொரு வீடு உனக்காக கொடுக்கப்படுகிறது, அதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த குழந்தை இப்போ அதுக்கு தனி வீடு, இது என்னுடைய வீடு அப்படிங்கிற உணர்வு வரும் பாருங்க. என்னுடைய வீடு, என்னுடைய கழிவறை, என்னுடைய சமையலறை, என்னுடைய குளியலறை, என்னுடைய படுக்கையறை அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். அப்போ அந்த குழந்தை அந்த வீட்டை அது தூய்மையாக வச்சுக்கும். அதுக்கான பயிற்சி அந்த அம்மா அப்பா கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேயே. இப்போ அம்மா அப்பாவுக்கு தொல்லை இல்லை. இப்போ அம்மா அப்பாவுக்கு நிறைய நேரம் மிச்சம். அது மாதிரி சுமை இல்லாத வாழ்க்கைக்கு இதுதான் இது இப்படி ஒரு ஏற்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. இப்படியெல்லாம் இருந்தால் தான் மனிதர்கள் விடுதலை உணர்வோட, சுதந்திரமாக, சுயமரியாதையோட, யாரையும் அடிமைப்படுத்தாமல், அடிமைத்தனம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். ஒரு குடும்பத்தில் வன்முறைகள் தவிர்க்கப்படும். நிறைய குடும்பத்தில் சண்டைலாம் வருதில்ல. சாப்பாடு சரியில்லைன்னா ஒரு தட்டை விட்டு விரிச்சிட்டு அடிப்பார், சாப்பாடு சரியில்லைன்னா அடிப்பார். கணவன் சாப்பாடு சரியில்லைன்னா மனைவி அடிக்கிறது, இது மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குதில்ல. அப்புறம் பணம் தரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி மனைவி கணவனை இது பண்ணுறது, சரியாக பணம் தரமாட்டேன்றான். இந்த குடும்ப வன்முறைகள் நான் சொல்லுகிற இந்த ஏற்பாடு மூலமாக தடுத்து நிறுத்தப்படும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். நான் சொல்கிற இந்த ஏற்பாட்டின் மூலமாக குடும்ப வன்முறைகளே ஏற்படாது. இதுக்கப்புறம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளே ஏற்படாது, அடிமைத்தனம் இருக்காது, அவமானம் இருக்காது, யாரையும் எதிர்பார்த்து யாரையும் மற்றவங்கள சார்ந்திருந்து அவமானப்பட்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு வாழணும், எதுக்காக வாழணும்? இப்போ நான் சொல்கிற அமைப்பு இது ஒரு கண்டுபிடிப்பு. நான் சொல்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. இப்படி தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும்.